நண்பர்களே, நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட நடிகர் ராகவ் லாரன்ஸோட அரசியல் வருகையை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் பாத்தீங்கன்னா, தன்னோட கடைசி படத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரசியல் வர்றதா வேணாமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத இன்ஸ்டாகிராம்லயும், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ராகவ லாரன்ஸ் அடுத்து திருச்சி கிழக்கு தொகுதியில டிவிகே சார்பா நிக்க போறதா ஒரு அன்அபிஷியலான நியூஸ் எல்லாரோட மத்தியில ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ரசிகர் எல்லாருமே அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க அரசியலுக்கு வர்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத. இதுல இருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அவர் தன்னோட ரசிகர்களுடன் தன்னோட தாயிட்ட நான் அனுமதி கேட்டுட்டேன் அரசியலுக்கு. அதே போல தன்னோட தலைவரான ரஜினிகாந்த் சார்ட்டையும் நான் பெர்மிஷன் கேட்டதா அவர் சொல்லிட்டு தன்னோட வருகையை இன்னும் கொஞ்ச நாள்ல அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அதுக்கப்புறம் அவர் தன்னோட ரசிகர்கள் மத்தியில மட்டும் இல்லாம செய்தியாளர்கள் மத்தியில சில விஷயங்களை தன்னோட வருகையை பத்தியும் சொல்லியிருந்தாரு. அதாவது சொல்றதை விட தன்னோட ரசிகர்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்டிருந்தாரு. அப்ப அவர் சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நாய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வளர்த்தாலும் அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அது கொஞ்ச நாள் போகத்தே நமக்கே தெரியும். அதே போல் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சில இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை மையப்படுத்தி மக்கள் சுத்தி இருக்க எதிர்கட்சிக்காரங்களோ சுத்தி இருக்க இந்த சோசியல் மீடியால இருக்க சில தேவையில்லாத வதந்தி பரப்புறவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராகவ் லாரன்ஸ் மக்களை நாயோட ஒப்பிட்டு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல இருந்து இதோட விஷயத்த நம்ம ஆழமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன நடிகர்களோட நிலைமையும் இதே மாதிரிதான் இருந்தது. என்னன்னா, நிறைய பயமுறுத்தி அவங்கள பைனான்சியல் ரீதியா அவங்கள வற்புறுத்தி அவங்களோட அரசியல் வருகையை நம்ம தாமதப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க காலங்காலமா பொலிட்டிக்கல்ல இருக்க அரசியல்வாதிகள் அந்த விஷயத்த செஞ்சாங்க. அதே விஷயத்த இப்ப இவருக்கும் செய்யறாங்க. இதுதான் உண்மை. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் சொன்ன கருத்து நான் சரியா தப்பா அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. அது எல்லாரோட தனிப்பட்ட விருப்பம். அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்க, ராகவ லாரன்ஸோட அரசியல் வருகைங்கிறது ஒரு அனுதாபத்து மூலியமா வருது, அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு அவங்க தலைவர்கிட்ட கேட்டுட்டு வரதா சொல்றாரு. அவர் சொந்தமா முடிவு எடுக்கல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இதுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சிலர்கிட்ட அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தன்னோட வெல்விசர்கிட்ட கேட்கறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிறத உண்மை. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய், நடிகர் விஜய், இப்ப இருக்க சிஎம் விஜய் என்னோட ஃப்ரெண்டு, எதுனாலும் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலே என்னவோ அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடலாம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில ஏற்கனவே யார் போட்டியிடலாம் அப்படின்னு மக்கள் மனசுல சிலரோட பேர்கள்லாம் இருந்தது. அது யார் பேரு அப்படின்னா, முதல்ல முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சகாயமாவை ஐஏஎஸ் அவர்கள் தான். அவரை மக்கள் எல்லாரும் நம்பினாங்க. அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இப்ப ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு அரசியலுக்கு வந்தா நிச்சயமா நல்லது செய்வாரு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அவர் தான் வருவாரு. திருச்சி கிழக்கு தொகுதியில டிவிகே சார்பா அவர் தான் வருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் மீடியாக்கள்லயும் சோசியல் மீடியால நியூஸை பார்த்தா ராகவ லாரன்ஸ் அரசியலுக்கு வரலாம், அவர் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர் நிக்கலாம், நிச்சயமா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சொன்னாங்க. அதாவது என்னன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில இப்ப யார் நின்றாலும் தோக்குற மாதிரிதான் இருக்கு. ஒருவேளை ஆளுங்கட்சி மேல தப்பான அபிப்பிராயத்தை நம்ம பரப்பி விட்டோம், அவங்களுக்கு யாரார ஒரு வாக்காளர்களாவோ இல்ல கேண்டிடேட்டா நிப்பாட்டுறாங்களோ அவங்க பேர்ல நம்ம ஒரு கெட்ட செய்தியை ஒரு ரூமரை நம்ம பரப்பி விட்டோம், அல்லது தவறு இப்படிதான் சொல்ல வந்தாங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க மேல நிச்சயமா மக்களுக்கு ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துடும். அதனால எதிர்கட்சிகள் நம்ம ஜெயிச்சிடலாம், விஜய் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது எதிர்கட்சிகள் செய்யற வேலையா கூட இருக்கலாம். இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, வேற என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே இதே நிலைமைதான் இருந்திருக்கு. அரசியலுக்குன்னு ஒருத்தர் வந்துட்டாலே, இதுக்கு முன்னாடி நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடியாரர், அவர் பாத்தீங்கன்னா நிலை தெரியாம இருக்காரு, தனிமை அறியாம இருக்காரு அப்படின்னு அவரை மக்கள் மத்தியில அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர் ஒரு நோயாளியாக்கி அவரை அடிச்சுட்டாங்க. அவர் நோயால சாகல, இத்தனை பேரோட அவர். ஆனா நிச்சயமா யார் மேலேயுமே குறை சொல்லாத ஒரு நல்ல மனிதர். அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு.
ஆனா அதுக்கப்புறம் அந்த கட்சியை லீட் பண்ணுவாங்க யாரு அவங்களோட விஜயகாந்தை அவமானப்படுத்தினாவோ அவங்க கூடயே கூட்டு சேர்ந்து இந்த தடவை ஒரு சீட்டு ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க. அது கடவுள் மேல இருந்து விஜயகாந்த் சார் தான் பார்க்கணும். விஜயகாந்த் சாருக்கு ஏற்பட்ட அதே நிலைமை இப்ப இருக்க லாரன்ஸுக்கும் ஏற்பட போகுது அப்படிங்கிறத உண்மை. அதனால மக்கள் என்னைக்குமே தவறான கண்ணோட்டத்துல எதையுமே அணுகக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட ஒரு கருத்து. அதுக்காக நம்ம வந்து டிவிக்கே சார்பா பேசுறோம் அப்படின்லாம் இல்லை. இது எங்களுக்கு தவறாப்பட்டது. மக்கள் மத்தியில ஒரு தவறான விஷயத்த பரப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இத்தனை நாளா அவர் செஞ்ச நல்ல விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்ட விஷயமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காகதான், கெட்ட விஷயமாவே தெரியணும் அப்படிங்கிறதுக்காகதான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றாங்க. இன்னொன்னு அவர் சொல்லியிருந்தாரு, ஒரு வீட்டுக்கு குடி போகணும்னா கூட நம்ம வந்து அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஆளுங்கட்சியில இருக்க எம்எல்ஏக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுபவமே இல்லாதவங்க. ஒரு சிலர் அனுபவசாலிகளா கூட இருக்கலாம். ஆனா 95% பேர் அனுபவம் இல்லாதவங்க. அவங்க கத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம நிச்சயமா நல்லதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க படிச்சவங்க. அவங்க இந்த நாட்டை எப்படி இருக்கணும், தன்னோட நாடு எப்படி இருக்கணும், தன்னோட மண் எப்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு நல்ல மனிதர்கள் தான் இப்ப நம்மளோட அரசாங்கத்துல இருக்க அமைச்சர் பெருமக்கள். அவங்களுக்கு என்னோட கோடான கோடி நன்றி. ஏன்னா அவங்க நிறைய நல்லது பண்றாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிச்சயமா சொல்லலாம் கொஞ்சம் பாதிப்படைஞ்சுதான் இருக்கு. அதுக்கு பொறுப்பான அமைச்சரான நம்மளோட சிஎம் விஜய் சார் இதை கண்டிப்பா பார்க்கணும். ஒருவேளை அவருக்கு லைஃப்ல அவரோட பெர்சனல் ப்ராப்ளம் கூட கொஞ்சம் இருக்கலாம். அதை அவர் ஓரம் கட்டிட்டு, ஏன்னா அவர் வந்து பெர்சனல் ரீதியா அவர் கட்சிக்கு தொடங்கினப்ப அவரை பெர்சனல் ரீதியாவே அட்டாக் பண்ணாங்க. அதே நிலைமைதான் இப்பயும். அதை வந்து அவர் எப்பயுமே அதை வந்து ஒரு பெருசா எடுக்கிறது இல்லை. அந்த மனுஷன் வந்து அதை ஒரு மூணாவதா ஒரு விஷயமா தான் அவர் தள்ளி வைக்கிறாரு. அவரோட விஜயோட அம்மா சொன்ன மாதிரி அவர் எது வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு தமிழ்நாடு மக்கள் தான் வேணும், தமிழ்நாடு தான் வேணும்னு சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட அரசு சட்டம் ஒழுங்க கொஞ்சம் கண் திறந்து பார்க்கணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள். அதுவும் இல்லாம அரசியல் அனுபவமும் எது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்னு தெரியாம விஜயோட ஃப்ரெண்டோ இல்ல விஜயோட வெல்விஷர்ஸோ பேசுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது இப்ப இருக்க சிஎம் விஜய் தான் பாதிக்குங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நீங்க அரசியலுக்கு வர்றீங்களோ வரலையோ, இல்ல நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்றீங்களோ பண்ணலையோ, ஆனா நீங்க டிவிக்கு சப்போர்ட் பண்ணலாம் கூட நீங்க வந்து நம்ம இருக்கோம், நம்ம எது வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நிச்சயமா பேசாதீங்க. ஏன்னா அது பாதிப்பு உங்களுக்கு இல்லை, உங்க தலைவருக்கு தான் பாதிப்பு. ஏன்னா அவரு உங்களை நம்பி வந்திருக்காரு. அவர் உங்களை நம்புறாரு அப்படின்னா அவரே வாயை மூடிக்கிட்டு தான் இருக்காரு. நீங்களும் வாயை மூடிக்கிட்டு இருங்க. எதையுமே ஒரு விஷயத்த வாயால பேசுறத விட செயல்ல காமிங்க. அது மட்டும்தான் உங்களை இன்னும் வேற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத எங்களோட ஒரு விருப்பமும் கூட, எங்களோட ஆசையும் கூட. நன்றி.